கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். 40 ரகசியங்கள் என்றதை நாம் இந்த 40 நாட்கள் லெந்து நாட்களில் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு 4வது நாளாகிய இன்று நாம் எதை பார்க்க போகிறோம்னா, ஆண்டவர் தன் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட்டு அவர் அழைத்து செல்லும்போது அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாய் அவங்கள அனுப்புகிறார். நீங்கள் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க, அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க அப்படின்ன உடனே ஒரு 12 பேர் போகிறாங்க. அவங்க 40 நாட்களாய் அந்த கானான் தேசத்துக்குள்ள நுழைந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு திரும்பி வருகிறார்கள். 40 நாட்கள். ஆனால் வந்ததில் 2 பேர் மட்டும் நல்லா இருக்கு, நாம் சுதந்திரித்து கொள்ளலாம் என்று விசுவாசத்தோடு தேவனிடத்தில் வந்து அறிக்கையிட்டார்கள். ஆனால் மற்ற 10 பேரும் இல்லை, இது நம்ம போக முடியாது, அங்கே என்னடானா பெரிய பெரிய ராட்சசர்கள் மாதிரி இருக்காங்க, நம்ம போனால் நம்மளை வந்து அவங்க ஒன்றுமில்லாம ஆக்கிடுவாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதற்கு தண்டனையாக, ஏன்னா விசுவாசம் இல்லாதபடிக்கு பேசின 10 பேரும் அழிஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் இதற்கு தண்டனையாக என்ன பண்ணார்னா 40 வருடங்கள் 40 நாள் அவங்க சுற்றி பார்த்ததை அவங்க நம்பலைல்ல. அவங்க நம்பி அந்த இடத்துக்கு போகலாம், நல்லா இருக்குன்னு சொல்லலைல்ல. நான் தானே உங்களை அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்கிறேன்னு உங்களுக்கென்று ஏற்படுத்தினேன். நீங்கள் அது நல்லா இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதை நீங்கள் விசுவாசிக்கலைல்ல. அதனால நீங்கள் இப்படி பண்ணுவதனுடைய அதற்கு ஒரு நாளைக்கு 1 வருஷமாய் 40 நாட்கள் அவர்கள் சுற்றி பார்த்ததற்காக 40 வருடங்கள் உங்களை இந்த வனாந்தரத்தில் நான் சுற்றி வர நான் செய்வேன்னு சொல்லி 40 வருடங்களாய் வனாந்தரத்தில் நடக்க வைக்கிறார். பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, விசுவாசம் நமக்கு மிகவும் அவசியம். கற்றுக்கொள்வோமா? நாளைக்கு வேறே பார்ப்போம்.